இருக்கான்னு பாருங்களாத்தா. என்னடா பிரச்சனை? இப்போ அவன் என்ன பண்ணா? லாத்தா ஒது செய்கிறப்ப கை கால் குஞ்சடா ஒரு வாட்டி தான் கழுவிருக்கான். கேட்டா அதெல்லாம் கழுவலான்னு சொல்கிறான். என்னன்னு கேளுங்களாத்தா. இப்போ என்ன, ஒழு செய்யும் போது ஒரு தடவை தான் கழுவுறான், அதானே இப்போ உனக்கு பிரச்சனை? ஆமாலாத்தா. தம்பி, உன்ன மாதிரி நிறைய பேர் ஒழு செய்யும் போது ஒரு தடவை கழுவுறது தப்புன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரசூல்லா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? யார் ஒழு செய்கிறப்ப உறுப்புகளை ஒரு தடவை கழுவுறாரோ அவர் ஃபர்லை நிறைவேற்றிட்டார். 2 தடவை கழுவுனா அவருக்கு 2 நன்மை கிடைக்கும். ஆனால் 3 தடவை ஒவ்வொரு உறுப்பையும் கழுவுனா ரசூல்லா என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அது என்னுடைய வழிமுறையும் எனக்கு முன்னால் வந்த நபிமார்களுடைய வழிமுறையும் ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால இப்போ அவன் ஒரு தடவை கழுவுனதுனால அவனுக்கு ஒழு கூடும், ஃபர்லை நிறைவேற்றிட்டான். அவன் 3 தடவை கழுவுனா ஒழுவை சுண்ணத்தான முறையில் செஞ்ச நன்மை கிடைக்கும். அப்படியா அத்தா? எனக்கே இப்போதான் தெரியுது. அப்போ சாரிடா. போய் கழுவு போ.